ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான பதிவு இது. இந்த நட்சத்திரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா கண்டாந்தர நட்சத்திரம் அப்படின்றதுல ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மாட்டோம் கரெக்டாக. அம்மாக்கிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு இடி போடுற நட்சத்திரம் யாருன்னா இருதலை கொல்லி எறும்புன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு தவிக்கிற நட்சத்திரம் எது தெரியுமா? ஜெய் ஸ்ரீராம். மீன ராசி நண்பர்களே, மீன லக்ன நண்பர்களே, மீனம் இதில் 3 நட்சத்திரங்கள் உண்டு. இன்றைக்கு பார்க்க போகிற உங்களுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான பதிவு இது. ரேவதி நட்சத்திரத்தில் யாருங்க பிறந்தாங்க தெரியுமா? சனீஸ்வர பகவான் பிறந்த நட்சத்திரங்க. சனி ஈஸ்வர பகவான் பிறந்த நட்சத்திரம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பார், ஆனாலும் என்னவாக இருப்பார்? நீதி, நேர்மை, நியாயம், தன் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது, தன்னுடைய வருமானத்தில் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது செய்வீங்களா? கண்டிப்பாக செய்வீங்க. அதனால் வேண்டி ஒரு சில மன விரக்தி இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். தன்னுடைய ஆசை அபிலாஷைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக என்ன பண்ணும்? நண்பர்களுக்காகவோ அம்மாவுக்காகவோ. மெயினாக இந்த ரேவதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அம்மாக்கிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு இடி போடுற நட்சத்திரம் யாருன்னா இருதலை கொல்லி எறும்புன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு தவிக்கிற நட்சத்திரம் எது தெரியுமா? ரேவதி நட்சத்திரம் நீங்கள் தான். சரிங்களா? ஓகே, இதுலேருந்து ஒரு பரிகாரம் வேணுமா? என்ன பண்ணலாம்? எழுதிக்கிறேங்க. கோவில் சொல்கிறேன். பரிகார கோவில் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில், தாத்தையங்கோட்டை, முசிறியிலேருந்து காரைக்குடின்னு ஒரு ஊர் இருக்குங்க. முசிறியிலேருந்து 21வது கிலோமீட்டரில் காரைக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. கண்டிப்பாக இந்த கோவில் போங்க. அந்த கோவிலை சுற்றி பாருங்கள். ஏதாவது குளங்கள் இருக்கும். கோவில் குளம் இருந்தாலும் சரி, இல்லை எந்த குளமாக இருந்தாலும் ஏரி இருந்தாலும் கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்க? பொறி வாங்கி அந்த கிணத்துலையோ இல்லை ஏரி குளத்துலையோ மீன்களுக்கு உணவாக போடுங்க. 100% உங்களுடைய கர்ம நிவர்த்தியாகும். பிரச்சனைலேருந்து ப்ரெஷர்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி, கடன் நிவர்த்தி ஆகணுமே, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணி கடன் நிவர்த்தி ஆகலாம் சொல்லலாமா? முடிஞ்ச வரைக்கும் கடன் நிவர்த்தினும் போது குலதெய்வ கோவில் வழிபாடு மிக சிறப்பு. வராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வர்றது, அங்கே கொடுக்குற பிரசாதங்களை அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுறது. இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன வரும்? கடன் நிவர்த்திலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். வராகி அம்மனுக்கு பிரசாதம் கொண்டு வரவானா அங்கே எல்லாத்தையும் செஞ்சுட்டு அங்கேயே என்ன பண்ணலாம்? பச்சைப்பருப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், பொங்கல், சக்கரை பொங்கல் செய்யலாம். பச்சைப்பருப்பில் செஞ்சப்பட்ட உணவு தானியங்கள், பொங்கல், மிளகு பொங்கல் செய்யலாம். செஞ்சு ஏழைகளுக்கு உணவு விருந்தளியுங்கள். கடன் நிவர்த்தி ஆகுமா? ஆமாம், ஆகும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி பொருளாதாரம் மேம்படணுமே, பணம் வரணுமே, எந்த கோயில் போகலாம்? எழுதிக்கிறேங்க. பணம் வரவுன்னும் போது ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதத்தில் ராசியாக இருந்தாலும் சரி 50% விஷயம், லக்னமாக இருந்தால் 100% விஷயம். எந்த கோவில்? எழுதிக்கிறேங்க. அருள்மிகு ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவில், பழைய வாணியம்பாடி. இங்கே போங்க. இங்கே போயிட்டு அங்கே இருக்க சரஸ்வதி அம்மாவும் பிடிச்சிக்கிறேங்க, ஆதிபுரீஸ்வரரும் பிடிச்சிக்கிறேங்க. அங்கே உள்ள பிரசாதம் கொடுங்க. அங்கே உள்ள பிரசாதத்தை வாங்குங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. விபூதி குங்குமம் வச்சு வாங்கிட்டு வீட்டில் ரெகுலராக வச்சுங்க. பண வரவு, பொருளாதாரம் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் பாதம் ஒன்று இருக்குது, அதை விட்டுட்டுமே. ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த நட்சத்திரக்காரங்கள் என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு விஷயம் சொல்லவா? இந்த நட்சத்திரக்காரங்களை பற்றி கொஞ்சம் பெரிய பதிவாக இருக்கும், இருந்தாலும் சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் 3 விஷயத்தில் பாதிப்பாங்க. இந்த ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா கண்டாந்தர நட்சத்திரம் அப்படின்றதுல ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மாட்டோம் கரெக்டாக. இது பார்த்திங்கன்னா கன்னி சாபம், கர்ப்பிணி சாபம், விதவை சாபம், இந்த மாதிரி விஷயத்தில் மாற்ற நட்சத்திரம் தான் ரேவதி நட்சத்திரம் கரெக்டாக மாட்டோம். 4ஆம் பாதம் மாட்டோம் குறிப்பாக. இதுக்கு உண்டான பரிகாரம் இருக்குது. நான் அடுத்தடுத்த பதிவில் கண்டிப்பாக நான் உங்களுக்காக சொல்கிறத. இப்போது 4ஆம் பாதத்துக்கு உண்டான பொருளாதார பணவரவுக்கு உண்டான பரிகாரம் கோயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எழுதிக்கிறேங்க. அருள்மிகு அக்ஷயபுரீஸ்வரர் திருக்கோவில், விளாங்குளம், பட்டுக்கோட்டிலேருந்து 30வது கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குங்க. இந்த கோவில் போயிட்டு அர்ச்சனை பண்ணுங்கள், அபிஷேகம் பண்ணுங்கள், ஏழைகளுக்கு உணவளிங்கள். அங்கேயே ஒரு நாள் தங்கிடுங்க, சந்தோஷமாக கழியுங்கள். அங்கே விபூதி குங்குமம் வச்சு அபிஷேகம் பூஜை பண்ணிவிட்டு அதை வீட்டுக்கு கொண்டு டெய்லி ரெகுலராக வச்சுங்க. கண்டிப்பாக பொருளாதார வளம் பெருகும்.
சரிங்களா? மகிழ்ச்சியாக வாழ்க்கையை கழிப்போம் என்று கூறி இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.